ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் புனிதா கலை பேசுகிறேன். இன்றைக்கி நான் என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, என்னோடய கஷ்டத்தை தாங்க உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். என்னோடய கஷ்டத்தை சொல்லி மற்றவங்க கையில் நான் சொல்கிறதுக்கு கூட எனக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட எங்கள் வீட்டில் லேடிஸுன்னு யாரும் இல்லை. அதனால் நான் ஒன்ட்டே கஷ்டப்படுறதுனால தான் இந்த கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்து எனக்கு மாமியார் இல்லைங்க. மாமியார் இல்லாமே தான் நான் எனக்கு கல்யாணம் பண்ண புதுசில் எப்படி சமைக்கணும் அப்படின்றது கூட தெரியாதுங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் நிறைய சமையல் உப்பு கூட மிச்சமாக போட்டுடுவேன், இல்லை உப்பு இல்லாதையே கூட செஞ்சுடுவேன். ஒன்று நல்லாயிருக்கும், ஒன்று நல்லா இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் எனக்கு உப்புமா கலர் தெரியாதுங்க, உண்மையாகவே கலர் தெரியாது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் வீட்டுக்காரு எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த மாதிரி தான் தண்ணி கொதிச்ச பின்னாடி சிம்மில் வச்சு போட்டு கலரணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எனக்கு எங்கள் வீட்டுக்காரு கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பெரிய பாப்பா நின்றா. அதுக்கப்புறம் எனக்குன்னு எப்படி சொல்கிறதுனா, குழந்தை பெற்றா வேலை செய்யணும். அம்மா வீட்டில் இருப்பேன். அம்மா வீட்டில் பேருக்கு 3 மாதம் வரைக்கும் தான் அம்மா வீட்டில். அப்படின்னா ஒரு 45 ஊசி போடலையோ பாப்பாவுக்கு நான் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவேன். ஏன்னா இங்கே லேடிஸ் இல்லையா, லேடிஸ் இல்லாத வீடு எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அதனால நான் எங்கள் ஹஸ்பண்ட் வீட்டுக்கே நான் வந்துடுவேன். வந்துட்டு எல்லா வேலையும் நானே தான் செய்வேங்க. அப்புறம் குட்டி குழந்தைங்க இருந்தாவே எப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதையும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு எல்லா வேலையும் செய்வேங்க. நான் செஞ்சுட்டு செய்வேன். அதனால் செஞ்சுட்டு அப்போல்லாம் நினைக்கவங்க ஒரு நேரத்தில் பசங்கள்லாம் ரொம்ப அழுவாங்க. அவங்கள ரொம்ப சளி பிடிச்சிக்கிச்சின்னா நம்மளை விட்டு பக்கமே போக மாட்டாங்க, யார் கையிலையும் போக மாட்டாங்க. அந்த நேரத்துலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குங்க. ஐயோ, நமக்குன்னு யாராச்சும் ஒரு லேடிஸ் நம்ம வீட்டில் நமக்குன்னு மாமியார் இருந்திருந்தாங்கன்னா, அடிச்சிருந்தாலையும் திட்டிருந்தாலையும் அவங்க எவ்வளவோ நொடிச்சிருந்தா கூட, ஐயோ நம்ம மகன் பிள்ளை அவள் எப்படியானா போயிட்டு போப்பாரா, நம்ம பிள்ளையே நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னெல்லாம் நினச்சி அவங்க தூக்கியிருப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேங்க. அது மட்டும் இல்லாத பக்கத்துலலாம் தூக்கிட்டு அவங்கவுங்க மாமியார் அவங்கவுங்க பேரமாரெல்லாம் தூக்கிட்டு கொஞ்சம் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுங்க. அப்போது அந்த நிமிஷத்துலேயும் நான் மட்டும்தான் எங்கள் பாப்பாவையும் சரி எங்கள் தம்பியும் சரி தூக்கிட்டு நான் போவேன். எங்கேயுமே என்னை தவிர வேறு யாரும் தூக்க மாட்டாங்க. அதனால் நானே தாங்க எல்லா வேலையும் நானே தான் செய்வேன். அப்போல்லாம் ரொம்ப கஷ்டமாயிடுங்க. பாரத்தை இறக்கி எப்படி நம்மளால ஐயோ ரொம்ப டயர்டாக்குது போடா இன்றைக்கி வேலை செய்யலைனா கூட இருந்துட்டு போகுது அப்படின்னு நினச்சி ஒரு நாளும் நான் ஒதுங்கின நாளும் இல்லை, ஒரு நாளும் நான் இதுன்னதும் இல்லைங்க. கண்டினியூவாக என்னோடய வேலை என்னவோ அது பாட்டுக்கு போயிட்டே தாங்க இருக்கும். ஒரு நாளும் நான் இன்னமும் இந்த நாள் வரைக்கும் என்னோடய வேலையை நான் கண்டினியூவாக செஞ்சுட்டே தாங்க இருக்கேன். போக 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 ரொம்ப சொல்லப்போனால் ரொம்ப கஷ்டங்க. வீட்டில் லேடிஸ் இல்லாத வீடே ரொம்ப கஷ்டந்தாங்க. அதிலும் மாமியார் இல்லாத வீடாக பார்த்துட்டு வந்துட்டாவே ரொம்ப கஷ்டங்க. அதெல்லாம் சொன்னால் தெரியாது, இல்லாதவங்க போய் அனுபவிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தாங்க இந்த ஃபீலெல்லாம் ரொம்ப தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மீதி இதுக்கு மேலே இருக்கிற நாளைக்கு பார்ட் 2 நானும் உங்களுக்கு சொல்கிறேன்.